சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் இருக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படம் அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக போகுது என சொல்லப்பட்டு வருது. அதைத் தொடர்ந்து யாரும் எதிர்பார்க்காத விதமாக தலைவர் 173 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, அதாவது ப்ரோமோ வீடியோ விட்டிருந்தாங்க. இந்த ப்ரோமோ வீடியோவை ரிலீஸ் பண்ண நேரத்தில் அனைவரும் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பட ராம்குமார் பாலகிருஷ்ணா தான் இயக்குனர், இல்லை டிராகன் படத்தை எடுத்த அஸ்வந்த் மாரிமுத்து தான் இயக்குனர், இல்லை சங்கரா, லோகேஷ் கனகராஜா என தொடர்ந்து பேச்சுகள் அடிபட்டு கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் என்னதான் சுந்தர்சி இந்த படத்தை எடுப்பார்னு சொல்லப்பட்டாலும் ரஜினிக்கு கதை பிடிக்காததுனால சுந்தர்சி இந்த படத்திலிருந்து விலகிட்டார். அதைத் தொடர்ந்து தீவிர கதை தேடலுக்கு பின்பு சிபி சக்கரவர்த்தியை இந்த படத்துக்காக லாக் பண்ணாங்க படக்குழுவினர். அதாவது கமல்ஹாசன் இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாரு, அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு. தொடர்ந்து தலைவர் 173 திரைப்படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வெளியாகும் என இப்போதே அனௌன்ஸ்மெண்ட்டோட இந்த ப்ரோமோ வெளியாகி இருந்தது. ப்ரோமோவை பார்க்கும்போது அனைவரும் அவுட்ஃபிட் படத்தோடைய போஸ்டர்ஸ் மாதிரியே இருக்கே, இந்த படம் ஹாலிவுட் படத்தோட தழுவலா என கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டது. ஆனால் இப்போ வரைக்கும் படக்குழு இந்த படம் தழுவல் கதையா இல்லை தன்னுடைய சொந்த கதையா என்பதை சொல்லலை. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்க தகவலின்படி இந்த படத்துடைய திரைக்கதை மொத்தத்தையும் அட்லி தான் பார்த்துக்கிறாராம். அட்லி தான் திரைக்கதை எழுத போகிறார் எனவும், அதனால் ரொம்பவே சுவாரஸ்யமாக இந்த கதை இருக்கும். பேருக்கு தான் சிபி சக்கரவர்த்தி, ஆனால் படத்தோட திரைக்கதையிலிருந்து மேக்கிங்லேருந்து எல்லாமே அட்லி தான். அதனால் கண்டிப்பாக இந்த படம் ஜவான் ரேஞ்சுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் பறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த ட்ரெய்லரை ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு விட்டால் கண்டிப்பாக அடுத்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகும் என கமல்ஹாசன் முடிவு பண்ணியிருக்காராம். ஏற்கனவே கமல்ஹாசன் சுந்தர்சி எடுக்க போகிற அந்த ப்ரோமோ வீடியோவை ட்ரெய்லராக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தார். கடைசியில் அது நடக்காமல் போயிடுச்சு. இப்போ தலைவர் 173 படத்துடைய டைட்டில் லுக் போஸ்டரோட இந்த ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் 1000 கோடி அடிக்க போகிற படமாக இந்த படம் இருக்கும் எனவும், ரஜினிகாந்துக்கு கதை ரொம்பவே பிடிச்சதுனால தான் சிபி சக்கரவர்த்தியே அவர் செலக்ட் பண்ணார் அப்படின்ற காரணமும் சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போகிறதுனால மியூசிக் தலைவருக்காக பெஸ்ட்டாக இருக்கும்னு நாம் எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.